ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 203. சமாதி மந்திர். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய மடம் நல்ல முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்று பல பக்தர்கள் விரும்பினார்கள். அதன் அடிப்படையில் சோழப்பா, ஸ்ரீபாதபட் மற்றும் பலர் பணம் வசூலித்து மடம் கட்ட ஏற்பாடுகள் செய்தனர். கிபி 1868 மடம் கட்டும் வேலை துவங்கியது. ஸ்ரீ சுவாமியின் உத்தரவுக்கேற்ப கோவில் கட்டும் பணி நடைபெற்றது. கோவிலின் கர்ப்பகிரகத்தில் ஒரு குகை போல இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஸ்ரீ சுவாமி தியானம் மேற்கொள்வார். அந்த குகை ஸ்ரீ சுவாமிக்கு சமாதியாக இருக்க வேண்டும் என்பது சோழப்பாவின் விருப்பம். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சோழப்பாவிடம் வந்து, சோழையா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். ஒன்றுமில்லை மகாராஜ் என்று அவர் பதிலளித்தார். உடனே ஸ்ரீ சுவாமி, சோழையா, நான் உன்னைத்தான் முதலில் அதில் போட போகிறேன், பிறகுதான் நான் செல்வேன் என்று கூறினார். அது போலவே சோழப்பா ஸ்ரீ சுவாமிக்கு முன்னதாகவே தன் உயிரை துறந்தார். ஸ்ரீ சுவாமி ஒரு மக மாதம் பௌர்ணமி அன்று ஒரு யஜ்ஞத்திற்கு ஏற்பாடு செய்து அங்கு சில கடவுள்களின் சிலைகளை பிரதிஷ்டை செய்தார். தத்த பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. கணேசர் இடது பக்கத்திலும் வலது புறத்தில் அமர கோடீஸ்வர சிவலிங்கமும் ஸ்தாபிக்கப்பட்டது. வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. ஸ்ரீ சுவாமி பாதாளத்தில் உள்ள குகையில் அமர்ந்து கொண்டு தியானம் மேற்கொண்டார். ஸ்ரீ சுவாமி குகையில் இருந்து வெளியே வந்தவுடன் உரத்த குரலில் வேதங்களை ஓதிக்கொண்டே வந்தார். இக்காட்சிகளை கண்ட அனைவரும் ஆனந்த பெருக்கில் திளைத்தனர். வேத மந்திரங்களை ஜெபித்ததாலும் புனித நூல்களை ஸ்ரீ குரு சரித்திரம், ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரித்திராமிருதம், சாயி சச்சரிதம் போன்ற நூல்கள் பாராயணம் செய்வதாலும் அனைவருடைய விருப்பங்களும் நிறைவேறும் என்று ஸ்ரீ சுவாமி உறுதியளித்தார். அப்படி புத்தகங்களை பாராயணம் செய்யும் போது மனதில் முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுரை கூறினார். கருவறைக்கு கீழ் குகை அமைக்கப்பட்டதற்கான காரணத்தை சில பக்தர்கள் ஸ்ரீ சுவாமியிடம் கேட்டதற்கு, இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் கடவுள் அனைவரும் என்னுடைய விருந்தாளிகள். விருந்தோம்பல் நம் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமானது. அதனால்தான் அவர்களுக்கு உயரமான இடத்தை அளித்துள்ளேன் என்று கூறினார். இவ்வாறு அனைத்து ஏற்பாடுகளும் ஸ்ரீ சுவாமியே ஏற்பாடு செய்து கொண்டார். எப்படி சீரடி சாய்பாபா மேகா என்னும் தன் பரம பக்தன் உயிர் நீத்த பொழுது அழுது துடித்தாரோ, அதே போல ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் தன் பரம பக்தரான சோழப்பாவின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தார். ஸ்ரீ சுவாமி தன் பக்தர்களின் மீது கொண்டுள்ள அளவிதா பாசம் எப்படிப்பட்டது என்பதை சோழப்பாவின் மறைவின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அக்கல்கோட் வந்தடைந்த நாள் முதல் ஸ்ரீ சுவாமியுடன் சோழப்பா பயணித்தார். 22 வருடங்கள் இடைவிடாது செய்த சேவைக்கு பலனாக ஸ்ரீ சுவாமியின் சமாதி மந்திர் சோழப்பாவின் வீட்டிலேயே அமைந்தது. இதுதான் பக்தவச்சலனான ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய உண்மையான குணத்தின் வெளிப்பாடு. அவர் தன் பக்தரின் மீது கொண்டுள்ள அளவிலாத பாசத்தின் வெளிப்பாடு. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜி கி ஜெய்.